உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலத்திற்கு நேற்று வருகை புரிந்திருந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளருமான திரு பே மணியரசன் ஐயா அவர்கள் முதலில் வடலூர் பெருவழித்தலத்திற்கு வந்து தர்மசாலையில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரால் கைப்பட எழுதிய அகவல் வைத்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். அதேபோல அங்கே எழுதப்பட்டிருந்த 4 விதமான ஒழுக்கங்கள் ஆகியவற்றையெல்லாம் அவர் வாசித்தார். அதன் பிறகு வெளியே வந்து உணவு சமைக்கக்கூடிய அணையா அடுப்பு இருக்கக்கூடிய, அதாவது எப்பொழுதுமே புகைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானாரால் உத்தரவிடப்பட்ட அந்த அடுப்பையும் பார்வையிட்டார். அதற்கு பிறகு அங்கே உணவு பரிமாறக்கூடிய இடத்தையும் பார்வையிட்டு விட்டு வெளியே வந்து கல்வெட்டுகள் வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டு விவரங்களையும் பார்த்தாங்க. அதில் குறிப்பாக வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்த நிலம் யார் யார் கொடுத்தார்கள், எத்தனை காணி, எத்தனை எத்தனை குழி என்கிற அளவில் கொடுக்கப்பட்டது ஆகிய விவரங்கள் எல்லாம் படித்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஞானசபைக்கு சென்ற ஐயா பே மணியரசன் ஞானசபையை சுற்றி வலம் வந்து பார்த்தாங்க. ஒவ்வொரு விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஞானசபையில் சென்று சிறிது நேரம் அமைதியாக மௌனமாக அமர்ந்து அவர் வழிபாடு செய்தார். அதற்கு பிறகு பார்வதிபுரம் மக்களை போய் சந்தித்தாங்க. பார்வதிபுரம் மக்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கடந்த முறையே இந்த பெருவழித்தலத்தை காப்பதற்காக நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தினோம். ஆனால் பார்வதிபுரம் மக்கள் நடத்திய போராட்டம் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. எனவே அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு இருந்தது. ஏற்கனவே நாங்கள் அதே போல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் வருவதாக இருந்தபோது ஏதோ பெரிய நாங்கள் கலவரம் செய்ய போவதைப் போல எங்களை வீட்டு சிறையிலேயே அடைத்து வைத்து விட்டது தமிழ்நாடு அரசு. வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாதவாறு தடுத்து வைத்தார்கள். ஏதோ பெரிய நாங்கள் நாட்டுக்கு எதிராக சதி செய்வதைப் போல கலவரம் செய்வதைப் போல செய்தார்கள். எனவே சரி, கொஞ்சம் காலம் ஆகட்டும், அதற்கு பிறகு பார்வதிபுரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதன் அடிப்படையில் தான் வந்தோம் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பிறகு ஐயா அவர்கள் பார்வதிபுரம் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக அங்கே வருகை தந்து ஐயாவை வரவேற்றவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கம் அதனுடைய தலைவர் சக்கர ராமகிருஷ்ணன் அவர்கள், அதே போல வள்ளலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கம் அதனுடைய தலைவர் ஆறுமுகம், மணிகண்டன், கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள், அதே போல் பார்த்திங்கன்னா வள்ளலார் பணியகத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய முருகன்குடி முருகன் அவர்கள், அதே போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா மற்றும் நிர்வாகிகள் எல்லாமே அங்கே வந்திருந்தாங்க. பொதுநல சங்கத்தினுடைய திரு அசோக் குமார், அதே போல் வள்ளலார் பணியகத்தினுடைய தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுந்தரராசன், ராசமாணிக்கம், அதே போல அருட்பா பாடகர் பிரதாபன், பிரகாஷ், பொன்மணிகண்டன் உள்ளிட்ட நிறைய பேர் அங்கே பங்கேற்றாங்க. அனைவருமே தங்கள் கருத்துக்களையும் தங்கள் ஆதங்கங்களையும் மணியரசன் ஐயா அவரிடம் பகிர்ந்தாங்க. அந்த காணொலிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மணியரசன் ஐயா ஆற்றிய அந்த சிற்றுரையை இப்போ நம்ம பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் பார்வதிபுரம் மக்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை ஐயா அவர்களுக்கு அணிவித்து மகிழ்விக்கிறோம். வள்ளலார் பெருவெளியை பாதுகாக்க களமிறங்கி நிற்கும் பார்வதிபுரம் மக்களுக்கும் எங்களை போன்ற அன்பர்களுக்கும் சபை பெரியோர்களுக்கும் அந்த வள்ளலார் பெருவெளி காக்கும் நாள் விரைவில் கிடைத்து வெற்றி கனி வரும் பொழுது பார்வதிபுரம் மக்கள் அனைவருக்குமாக நாங்கள் பொன்னாடை போற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் பணியகம் என்ற ஒரு அமைப்பை பல்வேறு இடங்களில் உருவாக்கி சிதம்பரம், தஞ்சாவூர், முருகன்குடி பல்வேறு இடங்களில் வள்ளலாருடைய கோட்பாடுகளை, நெறிகளை, ஆன்மீகத்தை மேலும் வளர்க்க பரவச் செய்ய செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இந்த வள்ளலார் பெருவெளிக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றவுடன் முதலில் தலையிட்டு கடலூரில் ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுத்தாலும் மீண்டும் ஆர்ப்பாட்டம், அதுபோல் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம், பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் என்றெல்லாம் நடத்தி கடைசியில் வள்ளலாருடைய சபைக்கு முன்பாக நெடுஞ்சாலையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், அரசுக்கு கோரிக்கை வைத்து தான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு எந்த வன்முறையோ எந்த நோக்கமோ கிடையாது. அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கு தான். அதற்கு
அனுமதிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே பார்வதிபுரம் மக்கள் தாங்களாக இறங்கிய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் அரசாங்கம் வெட்டி போட்ட அந்த குழிகளில் இறங்கி பெருவெளியை சிதைக்காதே, இதை மூடு, வள்ளலார் என்ன விரும்பினாரோ பெருவெளி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் அது நீடிக்க வேண்டும். எங்கள் முன்னோர்கள் தான் இவ்வளவு பெரிய பெருவெளியை தானமாக கொடுத்தார்கள். எங்கள் முன்னோர்கள் வள்ளலார் நோக்கத்துக்காக கொடுத்தார்களே தவிர தானமாக கொடுத்தார்கள். அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடாது. பெருவெளி என்பது வள்ளலார் ஆன்மீகத்தில் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று நீங்கள் தன்னெழுச்சியாக நடத்தின போராட்டம் தான். நாங்கள் பல இடத்துல நடத்தின போராட்டத்தை விட வீச்சு பெற்று உலகமெங்கும் பரவியது. ஏனென்றால் எந்த கட்சியும் எந்த அமைப்பும் என்று தனியாக இல்லாமல் பார்வதிபுரம் மக்கள், அந்த காலத்தில் வள்ளல் பெருமானுக்கு துணையாக நின்ற மக்கள், அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு களமிறங்கி நிற்கிறார்கள் என்னும் பொழுது உலகமே திரும்பி பார்த்தது. சாதாரணம் உள்ள உங்களுடைய எழுச்சி யாரும் உங்களை தூண்டி விடலை. ஒரு கால் உங்களை தூண்டி இருந்தாக்க உங்களை அறியாமல் வள்ளல் பெருமான் தூண்டினது தான், வள்ளல் பெருமான் உணர்வு தூண்டினது தான், அல்லது உங்கள் முன்னோர்கள் தூண்டினது தான். வேறு யாரும் உங்களை தூண்டலை. இயற்கையாக உங்களுக்கு இந்த நிர்வாக அதிகாரி வடலூர் வள்ளலார் சபை சமரசித்த சன்மார்க்க சங்க ஞான சபை அதிகாரி, நிர்வாக அதிகாரி ஈஓ அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கார் என்றும் அந்த நகலை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். உங்கள் முன்னோர்கள் தான் தானமாக கொடுத்தாங்கிறதுக்கு என்ன பத்திரம் இருக்குது, என்ன சான்று இருக்குது, என்ன இருக்குது என்று சான்றெல்லாம் எழுதி பதில் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. விஸ்வா அவர்கள் சொன்னார்கள். நான் இப்போ பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஈஓ அலுவலகத்துக்கு பக்கத்திலே சான்று இருக்குது, கல்வெட்டில் பதிச்சிருக்கு. பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்தவங்களுடைய பெயர் பட்டியல் போட்டிருக்கு. நிலம் தானமாக கொடுத்தவங்களுடைய பெயர் பட்டியல் கல்வெட்டில் போட்டு பதிச்சிருக்கு. ஈஓ அலுவலகத்துக்கு பக்கத்து சுவத்திலேயே இருக்குது. வேறு சான்று எங்கே வேணுங்கிற அதெல்லாம் அவர் நம்பலையா? அவர் அந்த கல்வெட்டெல்லாம் அவர் நம்பலையா? யாராச்சும் தூண்டி விட்டுருப்பாங்க. அதாவது செயற்கையாக வரும்பொழுது அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அவருடைய கெட்ட நோக்கம் அம்பலமாகிவிடும் என்பது போலத்தான் உங்கள் முன்னோர்கள் நிலம் தானமாக கொடுத்ததுக்கு சான்று என்ன இருக்குது, ஆவணம் என்ன இருக்குது, பத்திரம் இருக்கா என்று அவர் கேட்கிறார். அதுக்கு இதெல்லாம் பதில் எல்லா சான்றுகளும் அனுப்பியிருக்கீங்க. இன்று நான் பார்க்கும்போது பக்கத்திலே கல்வெட்டில் யார் யார் கொடுத்தாங்க பேர் உட்பட போட்டிருக்கு. பார்வதிபுரம் மக்கள் நிலம் கொடுத்தவங்க இந்த வள்ளலார் சபைக்கு, சத்தியஞான சபைக்கு நிலம் கொடுத்தவங்க வள்ளலாருக்கு யார் யார் என்று கல்வெட்டு போட்டிருக்கு. ஈஓ படிக்க மாட்டாராக? இவ்வளவு ஒரு வன்மம் கூடாது. எது நீதியோ அதைத்தான் அதிகாரிகள் செய்யணும். அரசாங்கத்திடமும் அதைத்தான் நாம் கோருகிறோம். அப்படியே கிடக்கு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக போயிட்டார் மகாதேவன். சட்டப்படி பார்க்க வேண்டிய வேலையும் பார்க்கணும், மக்கள் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானுடைய சமரச சித்த சன்மார்க்கத்தினுடைய சமத்துவ கருத்து, மனித சமத்துவ கருத்து இருக்குல்ல, 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சோஷியலிச கருத்து, அதுக்கு ஒரு சபையை உருவாக்கினார். பொதுவாக சொல்லிட்டு போகிறதில்ல, பழைய காலத்தில் அப்படி ஒரு மத அடிப்படையில் உருவாக்குவாங்க. தெளிவாக எழுதியிருக்கு. ஆண் பெண் வித்தியாசம், உயர்குலம் தாழ்ந்த குலம் என்ற வித்தியாசம், இன வித்தியாசம், எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமாக கொண்ட ஒரு சங்கம், சபை. அதுதான் வள்ளலாருடைய சபை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பையும், அதற்கு இந்த காலத்தில் இருப்பது போல் ஒரு அமைப்புக்கு கொடி இருப்பது போல் ஒரு கொடியையும் உருவாக்கினார் என்றால், சமூகத்தை மாற்றி அமைக்க, சமூக தீங்குகளை நீக்க, மனித அறத்தை, மனித சமத்துவத்தை நிலைநாட்ட எவ்வளவு ஒப்படைப்பு உணர்வோடு இருந்து, அறச்சிந்தனையோடு இருந்து ஆன்மீகத்தின் வழியாக அதை தந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சான்று. நாம் பெருமைப்படணும். யாராக இருந்தாலும் தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள், சைவர்களா வைணவர்களா இந்துக்களா முஸ்லீம்களா கிறிஸ்தவரா என்பதில்லை, தமிழ் இனத்தில் பிறந்திருந்தால் பெருமைப்படணும். ஏனென்றால்
19ஆம் நூற்றாண்டில் நம்ம இனத்தில் இப்படி ஒரு முற்போக்காளர் ஐரோப்பாவில் தோன்றிய கம்யூனிஸ்டுகள் போல, சோஷலிஸ்டுகள் போல, காரல் மார்க்ஸ் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே பிரான்ஸில் சோஷலிஸ்டுகள் தோன்றினாங்க, உருவானாங்க. மனித சமத்துவத்தை நோக்கியதான் அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த கட்சி ஆளணும் போனதெல்லாம் இல்லை, மனித சமத்துவம். அந்த மாதிரி காலத்தில் அங்கே கருத்து எழுந்திருக்கும்போது வடலூரில், இங்கே மருதூரில் இந்த மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்பட்டிருக்குன்னா சாதாரணமாக தற்பெருமைக்காக சொல்லிக்கிறது இல்லை. நம்ம உள்ளதை உள்ளபடி பாருங்கள், நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார், சாதாரண இல்லை. அந்த காலத்தில் காவி உடை உடுத்துட்டு இருந்தாங்க, வெள்ளை உடைன்னு மாற்றினாரையா. நான் வித்தியாசமான கருத்து சொல்கிறேன்ப்பா. அதில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் இருக்கலாம் பழைய உடைகளில். நான் புதுசாக சமத்துவ கருத்து, தூய்மையான கருத்து, மனிதநேய கருத்து, உயிர்நேய கருத்து சொல்லுகிறேன் என்ற அதற்கு ஒரு அடையாளமாக உடையை மாற்றி கொடியை ஏற்றி அதை ஒரு கொள்கை, ஒரு தத்துவம் என்றால் அதை செயல்படுத்த ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் வேண்டும். அந்த ஆர்கனைசேஷனை உண்டாக்கினார் பாருங்கள் 19ஆம் நூற்றாண்டில். இது சாதாரணம் உள்ளது. நம்ம வந்து ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர் கூட பெருமைப்பட பூரிக்கத்தக்க, பின்பற்றத்தக்க கொள்கைகளை வள்ளல் பெருமான் வழங்கியிருக்கிறார். அந்த ஊர் தளத்தில் நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கணும், பார்வதிபுரத்தில் வந்து நிற்கணும்னு நினச்சேன். உண்மையே தான், என் மனசில் இருந்தது தான். பார்வதிபுரத்தில் அந்த தெருவில் நடக்கணும், நிற்கணும், மக்களை பார்க்கணும், அவங்க மூலமாக வள்ளலாரை பார்க்கணும், வள்ளலார் காலத்தை பார்க்கணும் என்ற ஆர்வமாக இருந்தோம். அது இன்றைக்கி தான் வந்திருக்கு. முதல்ல வந்திருக்கலாம். எங்களெல்லாம் கலகக்காரர்கள், என்னையா பெருவெளியில் போய் குழி வெட்டாதேன்னு சொல்கிறோம். நாங்கள் கலகக்காரர்கள், சட்ட ஒழுங்கை கெடுப்பவர்கள், வந்த ஆபத்து அப்படிங்கிற அளவு கெடுபிடி பண்ணாங்க. இதெல்லாம் ஆமாம், ஹவுஸ் அரெஸ்ட்டு, வீட்டு வாசலில் வந்து நிற்கணுமா நம்ம வீட்டில். பல ஊர் நாம் தமிழர் தம்பிகள் பல பேருக்கு, அது நமக்கு மட்டும் இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கெடுபிடியெல்லாம் கொஞ்சம் ஓயட்டும், நம்ம மக்களை போய் சந்திப்போம், அந்த மண்ணில் போய் இருந்துட்டு வருவோம் என்று நினச்சி தான் இன்றைக்கி வந்தோம். உங்களெல்லாம் சந்தித்தோம். நமக்கு வந்து நல்ல வள்ளலார் வழியை பின்பற்றி மனித இணக்கத்தையும், மனித சமத்துவத்தையும், மனித மன அமைதியையும், நல்வாழ்வையும் நாம் பெறுவதற்கு முன்னேற்போம், செயல்படுவோம் என்று தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்து நாம் தொடர்ந்து செயல்படுவோம். வழக்கு நடப்பதை பற்றியும் என்னன்னு கேட்டுக்கிட்டு அதையும் தொடர்ந்து நடத்தலாம். நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும். ஏன்னா நீதியானது, நியாயமானது, அநீதியானதல்ல, சான்றுகள் உள்ளது. எனவே நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். வந்து வழக்கம் போல் இன்னொன்று கூடுதலாக ஒரே ஒரு நன்மை இதில் விளைஞ்சிருக்கு. நீங்கள் இயல்பாக இருந்திருப்பீங்க. இயல்பாக இருந்த பார்வதிபுரம் மக்களை வள்ளலார் கொள்கையில், வள்ளலார் பற்றில் மேலும் தீவிரமாக இருக்கவங்களை தூண்டி விட்டுருக்காங்க என்பதை பற்றி அதை நன்மையாக எடுத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதன் பிறகு பார்வதிபுரம் மக்கள், குறிப்பாக வந்த பிரதிநிதிகள், அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவரவர்களுடைய கருத்துக்களை ஐயாவோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பார்வதிபுரத்திற்கு மக்களிடையே கருத்து உரையாடல் செய்ய வந்திருக்கின்ற மணியரசன் ஐயா அவர்களுக்கும் பார்வதிபுரத்து மக்களுக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே வள்ளலார் இடத்துல சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகு அது நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கடலூரிலே ஜனவரி 10ஆம் தேதி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே மணியரசன் ஐயா அவர்கள், வெங்கட்ராமன் ஐயா அவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. அதில் எவ்வளோ இடர்பாடுகள், அதாவது இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கூட எவ்வளோ மிரட்டல் பண்ணார். எல்லாத்தையும் மீறி அவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சி மக்கள் எல்லாமே வந்து ஒரு உற்சாகமாக செய்து வெற்றிகரமாக செய்தார்கள். அந்த மணியரசன் ஐயா அவர்கள் வள்ளலார் பார்வதிபுரத்து மக்களிடையே இந்த அம்மன் கோயிலில் தான் அந்த 106 ஏக்கரை வந்து அவர் வாங்கினார். அந்த இடத்திற்கு வந்து ஐயா அவர்கள் வந்தது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், பார்வதிபுரத்து மக்களுக்கு அவர் அறிவுரையாக நினைக்கிறோம். அதனால் வந்து
அவரும் இந்த மண்ணிலே நாம் வந்து முதலாக கால வைக்க வேண்டும் என்று அவர் நடத்தியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அந்த வழக்கு என்பது மகாதேவன் ஐயா வந்து 24ஆம் தேதி சொன்னார் இல்லையா, என்னன்னு கேட்டிங்கன்னா 3 சொன்னார். ஒன்று 106 ஏக்கரை பார்வைபுர மக்கள் கொடுத்தது உண்மையா அப்படின்னு. ஆமாம். அப்போ வந்து 106 ஏக்கரில் ஆக்கிரமிப்பு இருக்குது. அப்போ ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டார். ரெண்டாவது என்னென்னா, எந்த விதமான அந்த அறங்காவலர் குழு என்பது போடாமல் நீங்கள் எப்படி வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணீங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் கூட இந்த சர்வதேச மையம் கட்டுவதற்கு நீங்கள் வந்து தகுந்த துறையிடம் வந்து அங்கீகாரம் பெற்று வரணும், அது எதுவுமே இல்லாத வந்த தப்பு அப்படி 3 இது சொன்னார். அதன் பிறகு மகாதேவன் ஐயா வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டார். ஆனால் இன்னும் தேதி குறிப்பிடப்படவில்லை. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த வள்ளலார் இடத்துல வந்து சர்வதேசம் கட்டவே முடியாது. தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, பார்வதிபுரத்திலே மக்கள் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி 8/4 அன்று அந்த போராட்டத்தை வலுப்படுத்த செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த பள்ளத்திலே இறக்கி முதலாக போராட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகு எங்களுக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் ஒரு சங்கத்தை ஒன்று ஆரம்பித்தோம். அந்த சங்கத்துக்கு பேர் வந்து வள்ளலார் பார்வைபுரம் மக்கள் பொதுநல சங்கம் என்று. சங்கத்திலே உறுப்பினர்கள் 200 பேர்களுக்கு மேலே அவர்களாகவே வந்து அது சேர்ந்துருக்குறாங்க. இந்த சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 16 மனுக்கள், இந்த பெருவெளி பள்ளம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, ஆடு மாடுகள் விழும், உயிரிழப்புகள் ஏற்படும், கூட்ட நெரிசல் ஏற்படும் போது பொதுமக்களாகி பூச தரிசனம் காண வருகின்றவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும். அதனால் இந்த பள்ளத்தை மூட வேண்டும், அப்படியெல்லாம் கோரிக்கை மனுக்களை 16 மனுக்கள் இதுவரை போட்டிருக்கிறோம். அதில் ஒரு மனு தான் இந்த செயல் அலுவலர் அவர்கள், உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது, உங்கள் தாத்தா பாட்டி கொடுத்துன்னு சொல்கிறீங்களா, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு அனுப்பியிருக்காரு. அதுக்கும் பதில் மனு நம்ம சங்கத்து சார்பாக போட்டிருக்கிறோம். இன்னும் மேலும் இந்த மனுக்கள்லாம் நிறையா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அனுப்பி கூடிய விரைவில் இந்த பெருவெளியில் வெட்டப்பட்டிருக்க பள்ளத்தை மூடுவதற்கு உரிய நடவடிக்கை சங்கத்தின் சார்பாக எடுக்கப்படும். ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களை வணங்குகிறோம். எங்களுக்கு வந்து கிராமத்தில் வந்து இப்போ மக்களை சந்தித்து எங்களுக்கு அவருடைய ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் வந்து அந்த குழியில் இறங்கி போராட்டம் நடத்தும் போது அவங்க எந்த ஒரு வன்முறையோ எதுவுமே பண்ணலை. ஆனால் 161 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து 21 பேர் மேலே நான் பேலபிள் செக்ஷனில் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. எங்கள் மக்களுக்கு வந்து அந்த வழக்கிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு வேணும். அது முதல்ல நான் கேட்டுக்கிறேன். இந்த 81 காணி வந்து நாங்கள் மக்கள் எங்கள் பார்வைபுரத்து கிராமத்து முன்னோர்கள் கொடுத்த இடம் தான் இந்த இடம். அதில் வந்து எங்களுக்கு வந்து இடையூறாக இருக்கும் அப்படின்றதுனால தான் மக்களே இறங்கி போராட்டம் பண்ணது. இப்போ வந்து போராட்டம் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது. மக்கள் யாரும் இப்போ வந்து வன்முறையில் இல்லைன்றதை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வள்ளலார் மக்கள் பொதுநல சங்கம்னு ஒரு சங்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து பல மனுக்கள் போட்டிருக்கோம். இதுவரை முறையான பதில் எதுவுமே இல்லை. தர்மசாலையோட செயல்பாடு வந்து ரொம்ப மிக மோசமாக இருக்குது. வெளியிலேருந்து வர பக்தர்களுக்கு முழுமையான குடிநீர் வசதி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் அதிகமாக வராங்க. இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரே ஒரு கிணறு, அந்த கிணத்துலேருந்து இது பண்ணி சத்யநாராயண சுவாமி முன்னாடி சொல்கிறேன், தண்ணி இல்லை. 2 தடவை ஈவோட்ட சொல்லியாச்சு. அவருக்கு வந்து இது பண்ணும்போது நான் சரி பண்ணுறேன்னாரு. ஆனால் சரி பண்ண முடியல அவரால். அதற்கு வந்து நிரந்தர தீர்வு காணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சத்யநாராயண சபை தர்மசாலையிலேருந்து வந்து கழிவுநீர் முதியோர்கள் ஒன்று இருக்குது. அதுலேருந்து கழிவுநீர் வந்து எங்கள் ஊர் விவசாயத்தில் பாதிக்குது ரொம்ப. அந்த கழிவுநீர் வந்து ஒரு வாய்க்கால் மாரி வெட்டி விட்ருக்காங்க. அங்கே குடியிருப்பவருக்கு ரொம்ப இடைஞ்சலாகவும் இருக்குது. அதனுடைய செயல்பாடும் சரியில்லை. பக்தர்கள் வர அந்த பாத்ரூம் வசதி வந்து யாரும் அங்கே இப்போ ஆளே கிடையாது, நிர்வகிக்க ஆள் கிடையாது.
பக்தர்களுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டான ஒரு முறையான ஆள் பண்ணணும். இதுவே இருக்கிற பாத்ரூமுக்கே அவங்க சரியான ஒரு ஆள் போட்டு பராமரிக்க முடியல. இவங்க எப்படி சர்வதேச மையத்தை வந்து கட்டி பராமரிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கிற வசதிகளை வந்து அடிப்படை வசதிகளை வந்து முதல்ல சரி பண்ணணும். இருக்கிற பாத்ரூமுக்கு சரியான ஆள் போட்டு அதை நிர்வகிக்கணும். குடிநீர் வசதியை செஞ்சு தரணும். சாப்பாடு வந்து தரமான சாப்பாடை எப்பயுமே மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வள்ளலார் சொன்ன முறையில் செய்யணும். இவங்க வந்து இப்போ 3 வேளை தான் போடுறாங்க சாப்பாடு. காலையில் ஒரு கஞ்சியோ கூழோ பொங்கல் ஏதாவது இது பண்ணுறாங்க. மதியான சாப்பாடு வந்து நல்ல தரமான சாப்பாடாக போடணும். தண்ணி வசதியை வந்து பக்தர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி வள்ளலாரே ஏதோ பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களேங்க ஐயா. இப்போ சன்மார்க்கம் வந்து அதை தான் நானும் நினைக்கிறேன். இப்போ நடக்கிறது நான் பண்ணுறனோ இல்லை எங்கள் சங்கம் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. வள்ளலார் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு தோணுது, எங்களுக்கு தோணுது. இப்போது அந்த கிரெடிட் வந்து வள்ளலாருக்கு தான் சேரணும்னு ஏதோ நான் நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிபுரத்துலேருந்து ஏதாவது ஒரு வள்ளலார் சம்மந்தப்பட்ட அந்த தர்மசாலையிலையோ இல்லை ஞான சபையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் சொல்ல வந்தோன்னா தனிப்பட்ட நபர் நீ ஏன் வந்து கேட்குற அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இப்போ அந்த கேள்வி மறைஞ்சு ஒரு சங்கமாக மாதிரி நாங்கள் சங்கமாக அதை ஒரு உருவெடுத்து, ஏன்னா அவங்க தான் அதுக்கான ஹின்ஸை எங்களுக்கு கொடுத்தாங்க. சங்கம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் செயலர் திரு ராஜா சரவணகுமார் ஐயா அவர்கள். அவர் தான் எங்களை சங்கத்தை உருவாக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. அப்போது 1938 அறநிலைத்துறை இருந்துகிட்ருக்கு. அந்த 1938 2024 வரைக்கும் இந்த துறை செயல்பட்டு இந்த ரெக்கார்டை பாதுகாக்க முடியலன்னா அப்போ அந்த துறை எதுக்கு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு இதுவரையிலே தெரியல. அப்போ துறை என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிற திரு சரவணகுமார் ஐயா போன்ற இதுக்கு முன்னாடி இருந்த யூஓக்கள் இது வரைக்கும் இப்போ இருந்துகிட்ருக்க யூஓக்கள் வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்காங்க. சரி, எங்களால் ரெக்கார்டு எங்களால் எங்கள் முன்னோர்கள் தவற விட்டுட்டாங்க, ரைட்டு. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த துறை சார்ந்தவங்க என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் இந்த இது கேட்டாங்க இல்லைங்களா, இப்போ சமீப காலமாக நீங்கள் ஒரு சில செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா. வள்ளலார் கோவில் திடலில் குப்பை கழிவில் வந்து கொண்டாந்து கொட்டிகிட்ருக்காங்க. அதை வீடியோ ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். சும்மாலாம் இல்லை, வாய் வார்த்தையாக சொல்லலை, வீடியோ ஆதாரத்தோட நகராட்சி நிர்வாகம் இந்த குப்பையை கொண்டாந்து உள்ளே கொட்டிகிட்ருக்குன்னு நாங்கள் எங்களோட முகநூல் பக்கங்களில் போட்டிருக்கோம், சங்க முகநூல் பக்கங்களில் பதிவிட்டிருக்கோம், கலெக்டருக்கு மனு அனுப்பியிருக்கோம், அவருக்கு ரெக்கார்டபிள் அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் எப்படி ராஜா சரவணகுமார் ஐயா கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு வந்து இங்கே குப்பையை கொட்டுறாங்கிறத எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இவரோட முழு ஒத்துழைப்போட இந்த குப்பை கழிவுகளை கொண்டு வந்து வள்ளலார் அவர்களின் இந்த புனித பூமி என்று சொல்லக்கூடிய அந்த திடலில் கொட்டப்படுகிறதா, திட்டமிட்டு கொட்டப்படுகிறதா, இதன் நோக்கம் என்ன? அப்போ இந்த நோக்கம் குப்பை கழிவுகள் வந்து கொண்டு வந்து இங்கே கொட்டி இது இந்த திடல் வந்து ஞான சபை வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது, இதை நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச மையத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முற்படுறாரா ராஜா சரவணகுமார் ஐயா அவர்கள்? இதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. சரி, இது ஒன்று வச்சுருவோம். இப்போ வள்ளலார் அவர்களினோட அந்த புனித பூமிங்கிறது வந்து அவருக்கு சொந்தமானது. அந்த புனித பூமியில் ஒரு தனிப்பட்ட ஒரு முதியோர் இல்லம், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட நபர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த முதியோர் இல்லம் அறநிலைத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த இடத்துல எப்படி அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சபையும் இருப்ப வள்ளலோட கொள்கையே வந்து அந்த மாதிரி ஆதரவற்று வரவங்களுக்கு அந்த வள்ளலாருடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த சபை அந்த துறை சார்ந்து தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்கள அதுக்கான அந்த அமைப்பை இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்பட்டை ஐயா நகர் அந்த கல்பட்டை ஐயா சமாதிக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முதியோர்கள் வச்சுருக்காங்க. அதை வச்சுருக்கிறது கூட நாங்கள் ஓகே சார், ரைட்டு, ஓகே, ஒரு செய்கிறாங்கன்றதை வச்சுப்போம். அதனோட பராமரிப்பு, அதாவது பேசிக் அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேசிக் அடிப்படை கூட இல்லாமல் சுத்தமாக பராமரிப்பு இல்லாமல் அதனுடைய சாக்கடை கழிவுகள் நேரடியாக விவசாய பாய்ச்சக்கூடிய அந்த தண்ணியில் வந்து கலக்கிறாங்க. அப்படி கலக்கிறதால அந்த தண்ணியை ஆடு மாடு அங்கே குடிச்சிட்ருக்கு, அந்த தண்ணியை விவசாயிகள் அங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வந்துட்டுருக்குது. இதையும் நாங்கள் வந்து ஆதாரத்தோட மாவட்ட கண்காணிப்பாளர்லேருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு போயிருக்கோம். இதுக்கான எந்த பதிலும் எடுக்கலை, எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு வரல.
ஆனால் ராஜா சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த நீங்கள் கொடுத்த நிலத்துக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்க தெரியுமே தவிர அவர் சார்ந்த அவர் என்ன செய்ய வேணுமோ அதை செய்யலை. அவரோட கடமையை தவறிட்டு யாரோடைய தூண்டுதலின் பெயரில் தன் கடமையை மறந்து மற்றவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதிலும், மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதிலும், மற்றவர்களின் மீது அபாண்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவதிலும் தான் ராஜா சரவணகுமார் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. அவருடைய பணிகளை அவர் சிறப்புற செய்தாலே இன்று ஞானசபை ஒரு நல்ல ஒரு அமைப்போ ஒரு சுத்தபத்தமாக இருக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் ஐயா அவர்கள் அவருடைய வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இதன் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பார்வதிபுரம் அம்மன் கோயிலில் இந்த மக்களோடு சந்திக்க வந்திருக்கின்ற தோழர் பே மணியரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களில் இந்த வள்ளலார் சர்வதேச மையம் வரக்கூடாதுன்னு நாம் வள்ளலார் பணியம் சார்பாக முதல்ல ஒரு மனுவை கொடுத்தோம். அந்த மனுவின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைங்கிறது படிப்படியாக வந்துச்சு. பிறகு 8ஆம் தேதி அந்த நம்ம பார்வதிபுரம் மக்கள் வந்து தன்னிச்சையாக தோண்டப்பட்ட குழியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய போராட்டம். அதாவது இந்த ஞானபுரம் அந்த இப்போ சொல்லக்கூடிய ஞானசபை இருக்கக்கூடிய இந்த பார்வதிபுரத்தில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி என்பது அந்த 8ஆம் தேதி தான். அதில் என்னென்னா பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் எல்லாருமே குழியில் இறங்கிட்டாங்க. அதில் நாங்கள் 10ஆம் தேதி வள்ளலார் பணியம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நான் இங்கே மனு எழுதி கொடுக்க, அனுமதி கடிதம் கொடுக்க இங்கே வந்தேன். வரும்போது பார்த்தா இங்கே பெரிய கூட்டமாக இருந்துச்சு. 8ஆம் தேதியே அந்த குழியில் இறங்கி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கெடுபிடி இருந்து காவல்துறை வந்து எல்லாத்தையும் இழுத்தாங்க. இந்த பெண்களெல்லாம் தரன்னு இழுத்துட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கண்டன முடக்கம் எழுப்பினோம். அப்போ காவல்துறை அட்டூழியம் ஒழிக அப்படின்னு சொல்லி நம்ம முடக்கம் போட்டோம். போடும்போது தான் என்ன பண்ணாங்க, இன்னும் தீவிரமாக என்ன பண்ணாங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் தரன்னு எடுத்துகிட்டு கொண்டு வண்டியில் ஏற்றினாங்க. பிறகு தான் நாங்கள் என்ன பண்ணோம், உள்ளே மறிக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே குழியில் இறங்கி முடக்கம் போட்டு மறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கெடுபிடி ரொம்ப, ஏதாவது இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஒரு ஜனநாயக ஆட்சி முறையில் இது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துக்கிட்டாங்க அவங்க. அப்போ அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அதில் 161 பேரை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சாங்க. அடைச்சிட்டு அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 பேரை மட்டும் எடுத்து இவங்களெல்லாம் நான் பெயிலபிள், அதாவது பிணையில் வர முடியாத வழக்குகள். அதெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா அந்த சரத்துக்களை படித்தா அவ்வளவு மட்டமாக இருக்கும். அதாவது இவங்க காலையில் 8 மணிக்கு இந்த 160 பேரையும் கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பிறகு இந்த 20 பேரும் 3 மணிக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி அந்த அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தும், அந்த ஓட்டுநரை அடித்தும், பலவிதமான பொய் வழக்கு அதில் சரத்துக்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ மட்டமாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு நீ கைது பண்ணி மண்டபத்தில் வச்ச போகிற, 3 மணிக்கு எப்படி அவங்க வெளியில் வந்து அந்த காரியங்களை செய்ய முடியும்? நீங்கள் வெளியில் விட்டதே 6 மணிக்கு தான். காலையில் பிடிச்சவங்கள நீங்கள் மாலையில் 6 மணிக்கு தான் வெளியே விடுறீங்க. மண்டபத்தில் தான் எல்லோரும் இருக்காங்க. அந்த 20 பேருடைய பெயர் பட்டியலும் அந்த 161 தான் இருக்குது. ஆனால் 20 பேரை மட்டும் நீ பொறுக்கி எடுத்து நான் பெயிலபிள் செக்ஷனில் எப்படி வழக்கு போடுவ? அது எப்படி செல்லும்? அது பொய் வழக்கு இல்லையா? இது தெரிஞ்சே செய்கிறாங்க. இவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்துகிறோங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே இது நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறதே நம்ம கேள்விக்குறியாக இருக்குது, அச்சமாகவும் இருக்குது. இப்போ கூட இங்கே பார்வதிபுரம் அந்த வள்ளலார் பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம் போட முடியல. இந்த இடத்துல வள்ளலார் வந்து இந்த பேசின இந்த இடத்துல ஒரு ஒலிபெருக்கியில் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அந்த ஒலிபெருக்கில் எல்லோரும் வாங்க பார்வதிபுரம் மக்கள் நாம் இந்த ஊர் பிரச்சனையை பேசுவோம் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க. வள்ளலார் பிரச்சனை மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஊர் பிரச்சனைலாம் பேசுவாங்க. அப்படி அந்த ஒலிபெருக்கியை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அச்சுறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒலிபெருக்கி இல்லாமல் தான் நம்ம கூடி பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தூரம் கெடுபிடிங்க. இது அப்போ இந்த மக்கள்லாம் வாழ வேணாமா? இந்த ஊரில் இருக்க வேணாமா இவங்க? அப்போ இந்த தமிழ்நாட்டில் அவங்க இருக்க வேணாம்னா அவங்க வெளியே அனுப்பிவிடுங்க. பார்வதிபுரத்தில் அவங்க இருக்க வேண்டாம். அவ்வளோ கெடுபிடி. இப்போ கூட இப்போ நம்ம தெரிஞ்சிருந்தால் இப்போ இங்கே ஒரு 100 காவலர் வந்திருப்பாங்க. தெரியல, நாம் வந்து யதார்த்தமாக வந்தோம். இப்போ தலைவரோடு நாங்கள்லாம் யதார்த்தமாக சென்னை போகும்போது போகிற வழியில் வந்து போயிட்டுருக்குறோம். இல்லைன்னா இப்போ இங்கே ஒரு 250 மிலிட்ரி வந்திருக்கும். எவ்வளோ கெடுபிடிங்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. நாங்கள் சொல்கிறோம், வள்ளலார் பணியகம் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறோம்.
தோண்டிய பள்ளத்தை மூடணும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எடுக்கணும். எடுத்த பிறகு இந்த எண்கோண வடிவில் இருக்கிற அவர் வள்ளலார் அமைச்ச அந்த திருச்சபையில் 8 கதவுகள் இருக்குது. அந்த 8 கதவுகளும் திறக்கணும். திறந்து அந்த ஒளி வழிபாடுங்க நடக்கணும். வள்ளலாருடைய விருப்பம் என்னென்னா, இது சன்மார்க்க காலம், கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சன்மார்க்க காலம் இதுதான். 8 கதவை திறந்து வழிபாட்டுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். இதன் பிறகு விடைபெற்று செல்லும்போது அறங்காவல் குழு உறுப்பினர்கள் ஆகியோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா மணியரசன் ஐயா அவர்கள் வந்து அங்கே தர்மசாலையில் சென்று உணவருந்துவதற்காக சென்றபோது அறங்காவலர் குழுவைச் சேர்ந்தவர்களாக வந்து அவர்களே நின்று பரிமாறியிருக்காங்க. அதற்கு முன்னதாக செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் அவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு மணியரசன் ஐயாவுக்கு கிடைத்தது. அப்பொழுது நேரடியாகவே மணியரசன் ஐயா இந்த 106 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்களை பற்றி பேசிய போது அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜா சரவணகுமார் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க எங்ககிட்ட வந்து 55-60 காணி நிலத்துக்கு தான் ஆவணங்கள் இருக்குது, மீதமுள்ள அந்த ஆவணங்கள் ஒருவேளை இந்த பொதுநல சங்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு வான்னு சொன்னோம். ஆனால் அவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து தவறாக பேசுகிறாங்க என்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ராஜா சரவணகுமார் அவர்களுக்கு அந்த மனு, பொதுநல சங்கத்தின் சார்பாக ஆறுமுகம் அவர்கள் அளித்த மனு என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அந்த பெருங்குழிகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் வலியுறுத்தியிருந்தார். என்ன காரணம்னா, நேற்று நாம் அந்த இடத்தை பார்த்த பொழுது மழைநீர் தேங்கி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் போல, பள்ளத்தாக்குகளை இந்த செங்கல் சூளைக்கு மண்வெட்டினால், குவாரிகளுக்கு மண்வெட்டினால் எப்படி இருக்குமோ அது போன்று பெரிய பாலமாக பெரிய இடமாக கிடக்கிறது. அதில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மக்கள் சென்று வருவதற்கு குழந்தைகளோ முதியவர்களோ பெண்களோ ஆடு மாடுகளோ ஏதாவது விழுந்தால் கூட நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த தளத்துக்குள்ள, பெருவெளி தளத்துக்குள்ள அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மனச்சிரமத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் வந்து அனுமதியெல்லாம் பெற்று அதற்கு பிறகு வந்து செய்வதற்கு வரையும் செய்யும் வரையிலும் அதை மூடி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் ஆறுமுகம் பொதுநல சங்கத்தின் வாயிலாக அவர் கேட்டிருந்தார். ஆனால் அதற்கு எந்த பதிலும் அளிக்காத ராஜா சரவணகுமார் தன்னுடைய அழைப்பாணையில் அந்த வாரண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த 106 ஏக்கர் நிலத்துக்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நேரில் ஆஜராகுமாறு கோருகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆஜராகுமாறு கோருகிறேன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன கேட்டிருக்கணும், ஐயா எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து பற்றாக்குறையாக இருக்குது, கூடுதல் ஆவணங்கள் இருந்தால் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்குன்னு சொல்கிறது வேறு, நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்வது வேறு. மேலும் அந்த பெருங்குழிகளை மூடுவதற்காக அளிக்கப்பட்ட அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் என்று இன்று வரையிலும் ராஜா சரவணகுமார் சொல்ல. இப்போ நேற்று மணியரசன் ஐயா கிட்ட இந்த காரணத்தை சொல்லியிருக்காரு. அதன் பிறகு மணியரசன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவுசெய்து உள்ளே கட்ட வேண்டாம்னு நீங்கள் வந்து உங்கள் அதிகாரிகள் மூலமாக அரசுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா அது மேலிடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, நாங்கள் எங்களால் இயன்றவரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக இதுதான் நடந்திருக்கு. அப்பயே மணியரசன் ஐயா அவர்கள் வந்து தர்மசாலைக்கு வந்து பார்த்துவிட்டு அதே போல் பார்வதிபுரம் மக்களை பார்த்தது மிக ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செயலாக இருப்பதாகவே பார்வதிபுரம் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களும், வள்ளல் பெருமானாரை பின்பற்றுபவர்களும், வள்ளல் பெருமானார் பற்றி ஆய்வு செய்து வருபவர்களும், திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பக்தர்களாகவும் பின்பற்றாளர்களாகவும் சாதுக்களாகவும் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கானவருடைய எண்ணமாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.